நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் பாவத்தை பற்றி நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தினி மோகன் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஐயா, எனக்கு 8ஆம் வீட்டினுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. 5 வருடங்களாக எனக்கு வேலை இல்லை. 2021 முதல் திசை தொடங்கும் போது வாழ்க்கை தலைகளாக மாறியுள்ளது. என்னுடைய லக்னம் மேச லக்னம், சிம்ம ராசி. செவ்வாய் சூரியன் புதன் 3ஆம் இடத்திலே உள்ளது. 8ஆம் வீட்டில் எந்த கிரகம் இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ மை லைஃப் டு த பழையபடி ரிட்டர்ன் நார்மலான லைஃப்க்கு எப்படி சார் நான் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 8 குடையினுடைய திசை நடக்கும் பொழுது அந்த வீட்டில் கிரகங்கள் இல்லை அப்படிங்கிறது 8ஆம் இடத்தை இயக்கும். ஆனா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, மேசலக்கணத்துக்கு 8 குடையும் செவ்வாய், லக்னாதிபதியும் செவ்வாய், 8 குடையும் செவ்வாய். அதே செவ்வாய் சூரியனோட சேர்ந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கு, 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வேலையில இருந்திருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீங்க அந்த வேலை வேண்டான்ட்டு நீங்களே விட்டு வந்திருப்பீங்க. அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கையே அவசர புத்தி, கோபம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு இதையும் ஒரு இதுக்காக தன்மானத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வர்றவங்க. எப்பேற்பட்ட ஒரு உயர்நிலையில் இருந்தாலும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவாங்க, எனக்கு எது வேண்டாம் அப்படின்னு. அந்த சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது அது ஒண்ணுதான் ஒரு பிரச்சனையே. ஈகோ அப்படிங்கிறது அதிகமான பிரச்சனை கொடுக்கும். 8ஆம் வீடு அப்படிங்கிறது அது கூட புதன் சேர்ந்திருக்காரு. புதன் மேச லக்னத்துக்கு 6 கூடையவர், உங்களுக்கு வேலையை கை வச்சிரும். அப்போ 8, 6 சேர்ந்திருக்கு சார், இது அதிர்ஷ்டம் தானே, விபரீத ராஜ்யோகம் தானே. அங்க விபரீத ராஜ்யோகத்தை செய்யாது. 8, 6 சேர்ந்து 3ல இருக்கு. அப்போ சமூகத்தோடு சாதாரணமாக வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே, உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை, இது எல்லாமே பாதிக்கும். ஒரு இயல்பான வாழ்க்கை அப்படிங்கிறது, உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுது அப்படிங்கிறது தடைபெறும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க வேலை அப்படிங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி செய்யுங்க. வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி செய்யுங்க. அது சிம்மராசிக்கு இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது வர்றதுனால நீங்க இங்க வேலை தேட விட்டு வெளியில தேடுங்க. எப்பவுமே 8ஆம் வீடு பிரச்சனை அப்படிங்கிற சிவாலயத்துல அல்லது முருகனுடைய ஆலயத்திற்கு கர்ப்ப கிரகத்தில் எறியக்கூடிய தீபத்திற்கு சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் நெய் வாங்கி கொடுங்க. அதுதான் சிறப்பு. தீபத்திற்கு தீபம் போடுவதற்கு சுத்தமான நெய் கர்ப்ப கிரகத்துக்கு முருகன் ஆலயத்துல வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கை